ஆஸ்பயர் டு இன்ஸ்பயர் ஹாப்பி லேர்னிங். ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்டோன் கட்டரோட கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையிலேருந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைஃப் லெசனை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காலத்தில் ஒரு ஸ்டோன் கட்டர் இருந்தார். அவர் ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய பாறைக்கு போயிட்டு அங்கே கல்லறை இல்லை வீடுகளுக்கு தேவையான பலகைகளை வெட்டிட்டு இருப்பார். எந்தெந்த பர்பஸுக்கு எந்தெந்த கற்கள் தேவைப்படும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தார். அவர் கவனமாக வேலை செய்கிறவர். ஸோ அதனால் அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப காலமாக சந்தோஷமாக இருந்தார். அவர்கிட்ட இருக்கிறத விட அவர் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மலைக்கு ஒரு ஆத்மா வந்துச்சு. அந்த ஆத்மா அப்பப்போ மனுஷங்க முன்னாடி வந்து அவங்க பணக்காரங்களாகவும் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கிறதுக்கு எல்லா உதவியுமே பண்ணுச்சு. ஆனால் அந்த ஸ்டோன் கட்டர் அந்த ஆத்மாவை பார்த்ததில்ல. யாராச்சும் அந்த ஆத்மாவை பற்றி சொன்னால் அவர் நம்பாமல் தலையை மட்டும் அசைச்சிட்டு வந்துடுவார். அவங்க சொல்கிறது எல்லாமே கதை சும்மான்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் போக போக அவருடைய கருத்துக்களை அவர் மாற்றிக்க கற்றுக்கிட்டாரு. ஒரு நாள் அந்த ஸ்டோன் கட்டர் ஒரு கல்லறை எடுத்துகிட்டு பணக்காரர் வீட்டுக்கு போனார். அங்கே அவர் கனவுல கூட நினச்சி பார்க்காத ரொம்ப அழகான விஷயங்களை பார்த்தாரு. அந்த வீடு முழுக்க பட்டில் செஞ்ச துணிகள், அவங்க தூங்குற மெத்த கூட தங்கத்தில் செஞ்சதாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த கல்லறையை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். தென் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய அவரோட வேலை எல்லாமே அவருக்கு கஷ்டமாக ஆரம்பிச்சது. அவர் அப்போது தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாரு, ஓ, நான் மட்டும் ஒரு பணக்காரனாக இருந்திருந்தா பட்டு துணிகள் இருக்கிற வீடு தங்க மெத்தையிலே படுத்து சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் என்ன சொன்னுச்சுன்னா, உங்கள் விருப்பம் கேட்கப்பட்டது, நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள் அப்படின்னு சொன்னுச்சு. அந்த ஸ்டோன் கட்டை சுற்றி முற்றி பார்த்தாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அது அவரோட பிரம்ம கனவு அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய பொருட்கள்லாம் எடுத்து கிளம்பிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வேலையுமே பார்க்க பிடிக்கல. அந்த ஸ்டோன் கட்டர் அவருடைய அந்த குட்டி வீட்டுக்கு போனோன்னே அங்கே ஆச்சரியமாக பார்த்தாரு. ஏன்னா அவருடைய அந்த குட்டி மரம் வீடு ஒரு பெரிய பேலஸாக மாறி இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக பெரிய சேர்ஸ், டேபிள்ஸ், தங்கத்தில் செஞ்ச பெட்டு எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவர் அந்த பணக்கார வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தார். அவருடைய அந்த பழைய வாழ்க்கையை சுத்தமாக மறந்துட்டார். இப்படியே சந்தோஷமாக அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூரியன் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவரால் வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. அந்த சூரியனோட வெப்பத்தை யாராலையுமே தாங்க முடியல. ரொம்ப கோபமாயிட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் மட்டும் அந்த சூரியனாக இருந்திருந்தா எல்லா பவருமே எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு வாய்ஸ் அந்த மவுண்டனில் இருக்க அந்த ஆத்மா சொன்னிச்சு, உங்கள் விருப்பம் கேட்கப்பட்டது, நீங்கள் சூரியனாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த ஸ்டோன் கட்டர் ஒரு சூரியனாக மாறிட்டார். அவருடைய பவரை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஸோ அவருடைய வெப்பத்தை உலகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மாறி மாறி அனுப்ப ஆரம்பித்தார். அவர் ரொம்ப அதிகமாக வெப்பத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அந்த நிலத்தில் இருக்க புல், பயிர் எல்லாமே எரிய ஆரம்பிச்சது. உலகத்தில் இருக்க எல்லா மக்கள், பணக்காரங்க, ஏழைங்க எல்லாருமே அதை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவருக்கு ஒரு சின்ன மனக்குறை ஏற்பட்டுச்சு. அப்போது ஒரு மேகம் அந்த சூரியன், அதாவது அவர்கிட்ட இருந்து அந்த உலகத்தை மறைச்சிச்சு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப கோபமாயிட்டார். அந்த மேகம் என்னோட ஒளிக்கதிர் எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. அந்த மேகம் என்னோட பவர்ஃபுல்லானதா? ஓ, நான் மட்டும் அந்த மேகமாக இருந்திருந்தா அப்படின்னு சொன்னார். அந்த மவுண்டன்லேருந்து அந்த ஆத்மா சொன்னிச்சு, உங்கள் விருப்பம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு மேகமாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னது. அந்த ஸ்டோன் கட்டரும் ஒரு மேகமாக மாறிட்டார். சூரியன்லேருந்து வர வெப்பத்தை உலகத்துக்கு வர விடாமல் அவர் மறைச்சார். ஸோ அதுக்கப்புறம் உலகம் மறுபடியும் பசுமையாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவருக்கு அது பத்தலை. சில நாட்கள், சில வாரங்களுக்கு தொடர்ந்து மழையை வர வச்சுட்டே இருந்தார். அதனால் அங்கே உள்ள கிராமங்கள், வீடுகள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சது. ஆனால் அந்த மலையில் அங்கே இருந்த ஒரு பாறைக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை. அந்த பாறை அசையக்கூட இல்லை. அப்போது அவர் அந்த பாறையை பார்த்துட்டு, அந்த பாறை என்னை விட பவர்ஃபுல்லானதா? ஓ, நான் மட்டும் அந்த பாறையாக இருந்திருந்தா அப்படின்னு சொன்னார். அந்த மவுண்டனில் இருந்த ஆத்மா சொன்னிச்சு, உங்கள் விருப்பம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு பாறையாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த ஸ்டோன் கட்டரும் மேகத்திலேருந்து ஒரு பாறையாக மாறிட்டார். சூரியன்லேருந்து வர வெப்பம், மேகத்திலேருந்து வர மழை, எதுனாலையும் அந்த பாறையை, அதாவது அவரை ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. என்னன்னு அவர் கீழே குனிஞ்சு பார்த்தாரு. அங்கே ஒரு ஸ்டோன் கட்டர் அந்த பாறையை உடச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த பாறையாக இருந்த அந்த ஓல்டு ஸ்டோன் கட்டர் அவரால் அந்த ஸ்ட்ரேஞ்சரை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் பாறையை உடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது அந்த ஸ்டோன் கட்டர் கோவத்தில் அழுதார்.
இந்த பாறையை விட பூமியில் இருக்க மனுஷங்க தான் பெருசா, ஓ நான் பழைய மாதிரி மனுஷனாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மவுண்டன்லேருந்து ஆத்மா சொன்னுச்சு, உங்கள் விருப்பம் கேட்கப்பட்டது, நீங்கள் மறுபடியும் மனிதராக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னுச்சு. அந்த பாறையாக இருந்த ஸ்டோன் கட்டர் மறுபடியும் ஒரு மனுஷனாக மாறினார். அவர் மனுஷனாக மாறினோன்னே அவர்கிட்ட இருந்தது அவருடைய அந்த பழைய வாழ்க்கை, அவருடைய அந்த மரத்தில் செஞ்ச அந்த குட்டி வீடு. ஆனால் அதை வச்சே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதை தாண்டி அவர் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் யாரையும் யாரோட வாழ்க்கைக்குமே ஆசைப்படலை. அதுக்கப்புறம் அந்த மவுண்டன்லேருந்து எந்த வாய்ஸுமே வரலை. இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு முக்கியம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதான் முக்கியம். கண்டிப்பாக ஏதாச்சும் இல்லை யாராச்சும் உங்களை விட பவர்ஃபுல்லாக இல்லை பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஏதாச்சும் இல்லை யாராச்சும் உங்களோட வீக்காக இல்லை ஏழையாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதையாச்சும் இல்லை யாரையாச்சும் உங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கவலை மட்டும்தான் இருக்கும். நான் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமே உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னவாக பிடிச்சிருக்கோ, நீங்கள் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வாங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த ஸ்டோரியிலேருந்து வந்த இந்த லைஃப் லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போடுற எந்த அப்டேட்ஸ் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எந்த லைஃப் லெசன்ஸ் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் ஃபினான்ஸ் சம்மந்தமாக புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.